எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஷுவல் கிளிப்பில் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான தோஷம் அதை சொல்லி அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளிப் வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம் ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். ஜோதிடத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குது. ஆனால் உயிரை வாங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான தோஷம் ஒன்று. அந்த தோஷத்தை பற்றி இங்கே சொல்ல போகிறேன். இப்போது செவ்வாய் தோஷம் இருக்குன்னா செவ்வாய் தோஷம் உயிரை எடுக்காது, உயிரை பறிக்காது. ஆனால் இப்போ நான் சொல்கிற தோஷம் இருந்து அந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்யாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அங்கே ஒரு உயிர் பலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் உங்களை எல்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம், அந்த சீரியஸ்னஸ்ஸை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த கிளிப்பை போஸ்ட் பண்ணுறேன். அந்த தோஷம் பேர் வந்து கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, தார தோஷம்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்குது. இந்த தோஷம் சுக்கிர கிரகத்தால் ஏற்படுது ஆண்களுக்கு. பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மட்டும் இல்லாமல் செவ்வாய் அவரால் இந்த தோஷம் ஏற்படுது. ஆனால் செவ்வாய் தோஷம் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். செவ்வாயாலையும் இந்த கலத்திர தோஷம் தாரதோஷம் ஏற்படுது. இப்போ இந்த கலத்திர தோஷம் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தோம்னா ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்குது. அம்மாவை குறிக்கிற கிரகம் மாத்ருகாரகன் சந்திரன், பித்ருகாரகன் அப்பா முன்னோர்கள், இவங்களை குறிக்கிறது வந்து சூரியன். அந்த மாதிரி திருமணத்தை கலத்தரம்னு சொல்கிற திருமணத்தை செய்யக்கூடிய அந்த கிரகம் ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்கிரன். இவர் வந்து அசுரர்களுக்கு குரு. இந்த சுக்கிரன் வந்து கலத்தரகாரகன்னே பேர் அவருக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் தனித்து இருந்தால், தனியாக இருந்தால் இந்த தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் ஜாதகத்தையே நான் சொல்லித்தரேன் எப்படி நீங்களே பார்த்துக்கிறது. திருமணம் ஆயிட்டா என்ன பண்ணலாம், திருமணம் ஆகலைன்னா என்ன பண்ணலாம், ரெண்டையும் சொல்கிறேன். இப்போது இங்கே அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ராசி எங்கே இருக்குன்றது அந்த பாக்ஸில் எழுதியிருக்கேன். மேலே டாப் லெஃப்ட் மோஸ்ட்ன்றது மீன ராசி, அதுக்கு அடுத்து மேஷம், ரிஷபம், மிதுனம். இதில் உங்கள் லக்னம் எங்கன்னு பார்க்கணும். லக்னம் என்பது லா போட்டு ஒரு கிராஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. லக்னம் அந்த லா போட்டிருக்கும், அதுதான் அந்த பாக்ஸ் தான் உங்கள் லக்னம். அந்த பாக்ஸோடைய பேர் என்னான்னு இந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்கள் ராசி எதுன்னு பார்க்கணும். உங்கள் ஜாதக புக்கில் எந்த பாக்ஸில் சந்திரன் இருக்காரோ 3, அதுதான் உங்கள் ராசி. இப்போ நீங்கள் வேணால் எடுத்து பாருங்களேன், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நான் எழுதியிருக்கிற அந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், அதில் இப்போ நீங்கள் கடக ராசி ஆகியிருந்தால் கடகன்ற இடத்துல சந்திரன் இருப்பார். இப்போது இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த லக்னத்தில் இருந்தோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லா போட்டிருக்கு, எனக்கு வந்து கடக லக்னம்,
லா போட்டிருக்கு. அங்கேருந்து 7ஆம் இடம்னு சொல்கிறது தான் திருமணஸ்தானம். அங்கேருந்து 7ஆம் இடம் எண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3, துலாம் 4, விருச்சிகம் 5, அதுக்கப்புறம் தனுசு 6, மகரம் 7. மகர அப்படின்னு எழுதியிருக்கிற பாக்ஸில் எனக்கு வந்து பிளானட்ஸே இல்லைன்னாலும் நல்லது, இல்லை சுக்கிரன் மட்டும் தனியாக இருக்கிறது நல்லது, இல்லை வேறு எந்த கிரகங்கள் தனியாக இருந்தாலும் நல்லது. புரியுதுங்களா? ஏன்னா 7ஆம் இடம் திருமணஸ்தானம். அங்கே எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை திருமணம்னு விதி சொல்லுது, ஜோதிட விதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாதனமாக அதுக்கு பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டா முதல் மனைவிக்கு ஏதாவது ஒரு கண்டம், விபத்து, துர்மரணம் இல்லைன்னா முதல் மனைவியோட வாழ முடியாமல் பிரிந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு 2 கிரகம் இருந்தால். ஏன்னா 2வது தாரம் அமைய விதின்னு ஜோதிடம் சொல்லுது. அதே மாதிரி சந்திரன் இருக்கிறது தான் உங்கள் ராசின்னு சொன்னேன். சந்திரன் இருக்கிற அந்த பாக்ஸில் இருந்து கிளாக் வைஸாக 7th பாக்ஸ் என்ன ராசி வருது, அந்த இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். 2 கிரகம் இருந்துச்சுன்னா 2 தாரம் அமைய விதி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்படி இந்த 2 ரூல் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது 7க்கு அதிபதி, இப்போ என்னுடைய ஆரோஸ்கோப் படி 7ஆம் இடம் மகரம், மகரத்துக்கு அதிபதி சனி தனியாக இருந்தால் ஒரே ஒரு திருமணம், சனி வேறு ஏதாவது கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் 1க்கு மேற்பட்ட திருமணம் அப்படின்னு விதி சொல்லுது. ஸோ இப்போது நீங்கள் பேசிக்கான விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்ளவும். சுக்கிரன் தனிச்சிருக்கணும், சுக்கிரனோட வேறு எந்த பிளானட்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம். திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா, ஆணாக இருந்தால் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த வாழை மரத்தை வெட்டிடணும், அதுதான் முதல் மனைவின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புகிற பொண்ணை இல்லை உங்களுக்கு மனம் முடிக்க வேண்டிய பெண்ணுக்கு தாலி கட்டணும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு மாங்கல்யம் என்பது மஞ்சள் கயிறில் மஞ்சள் கட்டி அதை நீங்கள் மனசார அதை தாலியாக ஏற்றுக்கோன்னு சொல்லி ஒரு அம்மன் சன்னதியில் கோயிலில் உண்டியலில் செலுத்திடணும். ஐயோ எனக்கு இந்த தோஷம் இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த 2வதாக சொன்ன பரிகாரம் 2 பேருக்குமே பொருந்தும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அவங்க கணவர் சார்பாக நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறு தாலி மாதிரி நினச்சி அதை கொண்டு போய் உங்களுக்கு பிடித்த அம்மன் கோயிலில் மனதுருக வேண்டி அதை உண்டியலில் செலுத்திடவும். எல்லோரும் இப்போ ஜோதிடர்கள் எல்லாம் செவ்வாதோஷம் சர்பதோஷம் இதை பெருசாக கூடிட்டு காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ பெருசு கிடையாது. இந்த கலத்திர தோஷம் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ பெண் ஜாதகத்தில் சுக்கிரனை மட்டும் பார்க்கக்கூடாது, செவ்வாயையும் சேர்த்து பார்க்கணும். செவ்வாய் எங்கே இருக்கார்? ஏன்னா செவ்வாய் தான் பெண்களுக்கு கலத்திரகாரகன். அதனால் செவ்வாய் தனியாக இருந்தால் ஒரே ஒரு தாரம், செவ்வாய் கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிளானட் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னொரு ஆண் குறுக்கிட வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் விரும்பின வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் கொடுப்பார் அப்படின்றது எனக்கு கான்ஃபிடென்ட்டு இருக்குது. இதை தான் இந்த கிளிப்பில் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் டெஃபினட்டாக டைம் கிடைக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி முருகா ஓம் பக்தன். நீங்கள் அங்கேயும் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, இதான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.